மதுரையில் காட்டுநாயக்கன் சமுதாயத்தினருக்கு பழங்குடியின சாதி சான்றிதழ் கிடைக்கும் வரை போராட்டத்தை கைவிடப் போவதில்லை என போராட்டக் குழு தெரிவித்துள்ளது. மதுரையை அடுத்த பறவை சத்தியமூர்த்தி நகரில் வசிக்கும் காட்டுநாயக்கன் சமுதாயத்தினர் தங்களுக்கு பழங்குடியின சாதி சான்றிதழ் வழங்க கோரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். பள்ளி செல்லும் சிறுவர் சிறுமியர்களுடன் போராட்டத்தில் பங்கேற்ற அவர்கள் தங்களது பாரம்பரிய பாடல்களை பாடியும் நடனமாடியும் கோரிக்கைகளை வலியுறுத்தினர். கிட்டத்தட்ட ஒரு 20-25 நாளாக 3 மாதமாக நாங்கள் இந்த தொடர் போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். நாங்கள் சத்தியமூர்த்தி நகரில் போராட்டம் பண்ணினோம். இப்போ கலெக்டர் முன்னாடி காத்திருப்பு போராட்டம் என்று இன்னைக்கு டெல்லி பாபு தலைமையில் நாங்கள் ஆரம்பிச்சிருக்கிறோம். எனக்கு இருக்கு, என் சமுதாயத்துக்கு இருக்கு, என் பிள்ளைக்கு போட்டு கொடுக்க மாட்டாங்கிறாங்க. இந்த அடிப்படையில் நாங்கள் எங்களுக்கு தாய் சான்றல் உரிமை வேணும் என்று இந்த காத்திருப்பு போராட்டத்தில் நாங்கள் தொடர் போராட்டம் செய்து கொண்டிருக்கிறோம். இதுக்கு முன்னாடி நாங்கள் போராட்டம் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 2000 சர்டிபிகேட் நாங்கள் வாங்கியிருக்கிறோம். இப்ப இருக்கிற இந்த கலெக்டர் ஆழியம்மா நீங்கள் காட்டுநாயக்கர் உங்களுக்கு போட்டு கொடுக்க முடியாது அப்படி என்று சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இது எங்களுக்கு நீங்க கட்டாயம் வழங்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் இந்த காட்டுநாயக்கர் மக்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து இந்த பழங்குடியினர் மலங்குடியினத்தையும் டெல்லி பாபு துணையுடன் சிபிஎன் உதவியுடன் நாங்கள் இந்த தொடர் போராட்டத்தை இந்த கலெக்டர் முன்னால் நடந்து கொண்டிருக்கிறோம். நாங்கள் இது கிட்டத்தட்ட திண்டுக்கல் மாவட்டம், விருதுநகர் மாவட்டம், இப்படி பல மாவட்டங்களில் இருந்து மலை தாழ்கள் மக்கள் இருந்து பல மாவட்டத்திலிருந்து பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். நாங்கள் ஆமா அமைச்சர் போயிட்டாங்க. கடைசி முடிவில் எங்களுக்கு சிபி மட்டும் தான் இப்ப எங்களுக்கு முன்னே நிக்குது. இந்த காட்டுநாயக்கர் மக்களுக்கு எல்லா மக்களும் ஆதரவு செய்யணும் என்று வாக்கு கொடுத்திருக்கிறாங்க. அதனாலதான் இங்க பண்ணிக்கிட்டு இருக்கோம். இது தொடர்ந்து பண்ணிக்கிட்டா இருப்போம். நாங்க நிறுத்த மாட்டோம். இதை எங்களுக்கு ஒரு சர்டிபிகேட் கொடுக்கிற வரைக்கும் இந்த தொடர் போராட்டம் நடக்கும். எங்க சாவுல வரைக்கும் நடக்கும். நான் என்னுடைய பேர் எம் பாண்டி, காட்டுநாயக்கர் சமுதாயம். அனைவருக்கும் வணக்கம். இந்து காட்டுநாயக்கன் சாய் சான்ற சமுதாயத்திலிருந்து ஒரு பழங்குடியை சேர்ந்த என் பேர் பழனிசாமி. நான் பேசுறேன். நான் குரூப் 2ல பாஸ் பண்ணி டயட் அசிஸ்டண்டா நான் போலீஸ்ல வேலை பார்த்துட்டு இருக்கேன். இருந்தாலும் இன மக்களுக்காக எங்க ஊர் இந்த சத்தியமூர்த்தி நகர் எங்க தாய் பிள்ளை தான். இது மாதிரி 12 ஊர்ல எங்க தாய் பிள்ளை இருக்காங்க, 36 ஊர்ல இருக்காங்க. எல்லாரும் ஜாய் சான்ற வாங்கி நிறைய பேர் இன்னைக்கு ஒரு 5000 வேலையில் இருக்காங்க. எல்லா டிபார்ட்மெண்ட்லயும் இருக்காங்க. இதுல கிடையாது. இது கிட்டத்தட்ட 35 வருஷமா ஜாய் சான்று வாங்கியிருக்கோம். ஒவ்வொரு ஊரும் 10 வருஷம் 5 வருஷம் வாங்கியிருக்காங்க. இதுல வார்டு மெம்பரா இருக்காங்க, பஞ்சாயத்து தலைவரா இருக்காங்க, ஒன்றிய கவுன்சிலரா இருக்காங்க. ஆனா அந்த 3 வருஷ காலமா இருந்து எங்களுக்கு யாரோட இதுன்னு தெரியாம ஒரு விஷக்கிருமிகளாக சேர்ந்து பெரிய பெரிய ஆளுகள் சேர்ந்து இவங்க எல்லாத்தையும் ஒழிச்சு கட்டி இவங்க காட்டு நாயக்கன் கிடையாது, இவங்க வேற ஜாதின்னு சொல்லி எங்களை தொட்டி நாயக்கன் சொல்றாங்க, ராஜகமலம் சொல்றாங்க. அதெல்லாம் கிடையாது. இன்னைக்கு தொட்டி நாயக்கர் வேற, ராஜகமலம் வேற, வேட நாயக்கர் வேற எல்லாமே இருக்காங்க. நாங்க காட்டு நாயக்கன். எங்க தொழிலே குறிபார்த்தல், வேட்டையாடுதல். இன்னைக்கு நாங்க வேட்டைக்கு போறதில்ல. காரணம் அரசு இது பண்ணிருச்சு. ஆனா குறிபாக்கிறோம். எங்களுடைய மக்கள் எல்லாம் நாங்க மேற்கு தொடர்ச்சி மலையில் இன்னைக்கு எல்லா ஊர்லயும் இருக்கோம். இன்னைக்கு சத்தியமூர்த்தி நகர், இதே மதுரையில் கடச்சனந்தல், ஆலங்குளம், லட்சுமிபுரத்தில் இருக்கும். திண்டுக்கல் மாவட்டத்தில் வாலிச்செட்டிப்பட்டி, நிலக்கோட்டை, பெரிய குளத்தில் இண்டப்புலி, விருதுநகர் சின்னம்பட்டி, திருச்சுழி, ஏரல், தச்சநல்லூர், தரவை, இப்படி 12 ஊர்கள் எல்லாமே ஊர்ல இருந்து எல்லா ஜாய்ச்சாலும் வாங்கியிருக்காங்க. இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு 20,000 ஜாய்ச்சாலுக்கு மேல கொடுத்திருக்காங்க. அரசு அதிகாரிகளை ஒவ்வொரு ஊர்லயும் கலெக்டர் விசாரணை பண்ணி, ஆர்டிஓ விசாரணை பண்ணி, மானுடவியல் நிபுணர்கள் விசாரணை பண்ணி ஜாய்ச்சான்று வழங்கி இன்னைக்கு எத்தனையோ பேர் வேலைக்கு போயிருக்காங்க. அந்த வேலைக்கு போனவங்களுக்கு ஸ்க்ரூட்டினி கமிட்டி எடுத்து இன்னைக்கு நிரந்தர ஜாய்ச்சால் வாங்கி வேலையில் இருக்காங்க. இன்னைக்கு படிச்சிட்டு இருக்காங்க. ஆனா இந்த 3 வருட காலங்கள் என்னன்னு தெரியல. ஒவ்வொரு மாவட்டத்திலையும் இந்த போராட்டம் நடந்துட்டு இருக்குது. கேட்டா உங்களுக்கு இல்ல, உங்க அப்பாவுக்கு தாத்தாக்கு இருந்தா நான் கொடுக்க முடியாது, ஏற்கனவே இதுக்கு முன்னும் இருந்த அதிகாரி எழுதி வச்சுட்டு போயிட்டாரு, அவரை எழுதி வச்சுட்டு போயிட்டாரு, இப்படி சொல்லி எங்களுக்கு புறக்கணிக்கிறாங்க. மக்கள் எங்களுடைய பொழப்பு எங்களுக்கு வசதி வாய்ப்பு கிடையாது. இங்க யாரு காரு பங்களா கிடையாது, ரியல் எஸ்டேட் கிடையாது. நாங்கெல்லாம் போனாதான் கஞ்சி, உழைச்சாதான் கஞ்சி. இன்னைக்கு இங்க இருக்கிறவங்க 90% யாருமே வருமானம் இல்லாதவங்க. இன்னைக்கு ஒரு 10 நாள் வேலைக்கு போலன்னா கடை வாங்கி தான் கஞ்சி குடிக்கணும். இன்னைக்கு நாளைக்கு போனா பைனான்ஸ் வீட்டுல நிப்பாங்க. அந்த அளவு போராட்டத்தில் இருக்கும்போது இந்த அரசு அதிகாரிகளும் சரி, இன்னைக்கு இருக்க ஆளுங்கட்சியும் சரி, இத்தனை போராட்டம் நடந்தும் அதை பார்த்துக்கிட்டு இன்னைக்கு ஆளுங்கட்சி இருக்காங்க. என்னன்னு தெரிய மாட்டேங்குது. தெரிஞ்சிருக்காங்களோ இல்ல தெரியாம இருக்காங்களோ தெரியல. ஆனா வேணும்னே சதி பண்ணிட்டு இருக்காங்க. நடந்ததெல்லாம் போகட்டும். இன்னைக்கு நடக்கிற இந்த நிகழ்ச்சியாவது பார்த்துட்டு இன்னைக்கு எங்களுக்குள்ள இந்த ஜாதி சான்று நிரந்தர ஜாதி தீர்வு கொடுக்கணும் சொல்லி அரசு அதிகாரியும் இந்த அரசு அலுவலரையும் இன்னைக்கு ஆளுங்கட்சியில் இருக்க முதல்வரையும் செக்ரட்டரியில் இருக்க தலைமைச் செயலாளர் இருக்க அனைவருக்கும் எங்க காட்டுநாயக்கன் சார்பாக நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். ஸ்காலர்ஷிப் வர மாட்டேங்குது.
உதவித்தொகை யாருக்குமே இல்ல. அடுத்து வந்து பிள்ளைய வந்து எல்கேஜி யூகேஜி போனப்ப ஜாய் சேனல் கேட்கறாங்க, கம்யூனிட்டி கேட்கறாங்க. அது கொடுக்கறதுனால என்ன செய்யறாங்க, ஜாய் சேனல்னால உங்களுக்கு ஸ்காலர்ஷிப் கொடுக்க முடியாது. ஒரு 10வது முடிச்சு போனா 12வது கம்யூனிட்டி வேணும், 12வது முடிச்சு போனா ஜாய் சேனல் இருந்தாதான் காலேஜ் சேர்க்க முடியும். இப்ப ஜாய் சேனல்னால யாருமே எங்கால வந்து உயர்கல்வி படிக்க முடியல, ஒரு காலேஜுக்கு போக முடியல. நாங்களும் எம்பிபிஎஸ் படிக்கணும், வக்கீலுக்கு படிக்கணும், கலெக்டர் படிக்கணும் ஆசை இருக்குது. ஆனா படிக்க விடாம இந்த இருக்கிற அரசு அதிகாரிகளும் அரசு ஊழியர்களும் சரி, அரசியல்வாதிகளும் சரி தடுத்து நிப்பாட்டுறாங்க. அது ஏனா தெரியல. நாங்க வந்து பெரிய ஆளாகட்டா அவங்களுக்கு ஏதாவது இடையூறு இருக்குமா தெரியல. அதனால வந்து இது வந்து இதனால பாதிப்புகள் வருது. இது மட்டும் இல்லாம இந்த வீடு கட்டுறதுக்கு வந்து இலவச பட்டாவை கிடைக்கிறது, எங்களுக்கு ஒரு வீடு வந்து உங்களுக்கு லோன் கிடைக்கிறது இல்ல, ரேஷன் கார்டு நலவாரியத்திலிருந்து கவர்மெண்ட் கிடைக்கிறது எதுவுமே கிடைக்க மாட்டேங்குது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.